இந்த நாட்களில் நாடு பூராகவும் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக பல இடங்கள் வெள்ளத்தினால் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வெள்ளத்தினால் பல மக்கள் பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்றைய விடயத்துக்கு வருவோம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக பேசு பொருளாக இருந்த ஒரு விடயம்தான் அரிசி தட்டுப்பாடு என்பது. அரிசி தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது எல்லா அரசாங்கங்களும் வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு அரிசி தட்டுப்பாடு இருந்தாலும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாத அளவுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அரிசி உற்பத்தி என்பது போதுமான அளவு இந்த நாட்டிலே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி போதுமான அளவு இந்த நாட்டிலே அரிசி உற்பத்தி செய்யப்பட்டாலும் ஏதோ பல காரணங்களுக்காக அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அரசாங்கங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் என்பது கிறிஸ்துமஸ் பண்டிகை கால மாதமாக வருவதால் அரிசிக்கான தேவை என்பது அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக இப்போது புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் கூட அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். போதுமான அரிசி உற்பத்தி இந்த நாட்டிலே இருக்கின்ற போது இந்த நாட்டிலே அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படுவது என்பது, அரிசியை இறக்குமதி செய்வது என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே இந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி அரசாங்கத்தினால் நெல் சந்தைப்படுத்தல் சபை என்கின்ற ஒரு சபை இருக்கிறது. இந்த நெல் சந்தைப்படுத்தல் சபையில் தான் அனைத்து நெற்களும் களஞ்சியப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக அரசுக்கு சொந்தமான இந்த நெல் சந்தைப்படுத்தல் சபையிலே இப்போது ஒரு நெல் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நாடு முழுவதும் நெல் களஞ்சிய சாலைகள் 353 இருக்கிறது. இந்த 353 களஞ்சிய சாலைகளில் 216 களஞ்சிய சாலைகள் அரசுக்கு சொந்தமான நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளாக இருக்கிறது. இந்த 216 களஞ்சிய சாலைகளில் 48 களஞ்சிய சாலைகள் முழுமையாக சேதமடைந்த நிலையிலே, எந்த விதமான பராமரிப்பு மற்ற நிலையிலே காணப்படுகிறது. இந்த நெல் சந்தைப்படுத்தல் சபையை ஒழுங்காக பராமரித்து நிர்வகித்தாலே போதும் இந்த நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு என்கின்ற கதைக்கு இடமே இல்லாமல் போகும். இந்த நெல் சந்தைப்படுத்தல் சபை ஒழுங்காக பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படாமையின் காரணமாகத்தான் இந்த அரிசி தட்டுப்பாடு என்பது வந்து கொண்டே இருக்கிறது. பல காரணங்கள் இருந்தாலும், தனியார் துறையுடைய மாபியா என்று பல காரணங்கள் இருந்தாலும் பிரதானமான காரணம் என்பது இந்த நெல் சந்தைப்படுத்தல் சபையாகவே இருக்கிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் தேசிய கணக்காய்வு அலுவலகம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. இந்த நெல் சந்தைப்படுத்தல் சபை என்பது 124 கோடியே 87,39,073 ரூபாய் நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இந்த சபையினால் அரசாங்கத்திற்கு 28 பில்லியனுக்கும் அதிகமான ரூபாய்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற ஒரு கணக்கறிக்கையை அது வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு பெரிய தொகையில் நஷ்டத்திலே இது இயங்கிக் கொண்டிருக்கிறதன் காரணமாகத்தான் இப்போதைய நிலைமையின்படி எந்த ஒரு நெல் சந்தைப்படுத்தல் களஞ்சிய சாலையிலும் ஒரு நெல் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. கடந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய அரசாங்கத்தின் கூட நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் அவர்கள் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்திருந்தார்கள். எங்களுடைய நிறைய களஞ்சிய சாலைகள் சேதம் அடைந்திருக்கிறது, பராமரிப்பா இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்று அவர்கள் இதனை சரி செய்து தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் அவர்கள் விடுத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு என்ன நடந்தது என்பது கூட தெரியாது. இப்போது எந்த நெல்லும் இல்லாமல் பாதுகாவலரை மட்டும் வைத்து பாதுகாக்கக்கூடிய களஞ்சிய சாலைகளாக இந்த நெல்லை கொள்வனவு செய்கின்ற களஞ்சிய சாலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. விவசாயிகள் பக்கத்தில் அரசாங்கத்திலே ஒரு கொள்கை உருவாக்கப்படுகின்ற போது அந்த கொள்கை என்பது மக்களுக்கு ஏற்றாற்போல் தான் கொள்கைகள் வகுக்கப்படுகிறது. அந்த கொள்கைகளை மக்கள் சரியாக செய்ய வேண்டும் என்றால் அது மக்கள் செய்வதற்கு அது இலகுவாக இருக்க வேண்டும். இலகுவாக இல்லாத போது அந்த கொள்கைகள் என்பது அந்த இடத்திலே தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஒரு விவசாயி தன்னுடைய வயலிலே நெல்லை உற்பத்தி செய்து அந்த நெல்லை அரசுக்கு சொந்தமான நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு கொடுப்பதற்கு பல விதிமுறைகளை அரசாங்கம் போட்டிருக்கிறது. இந்த விதிமுறைகளை பார்க்கின்ற போது அது விவசாயிகளுக்கு நடைமுறை ரீதியில் ஒரு கஷ்டமான ஒரு இறுக்கமான ஒரு விதிமுறைகளாகவே இருக்கிறது. குறிப்பாக ஒரு உதாரணத்தை நாங்கள் இந்த இடத்திலே
சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விவசாயி ஒரு 40 கிலோ நெல்லை உற்பத்தி செய்கிறார் என்று வைத்துக் கொண்டால், அந்த 40 கிலோ நெல்லையும் அதில் இருக்கின்ற கழிவுகளை அகற்றி அதை சுத்தப்படுத்தி அதை ஒழுங்காக சுத்தப்படுத்தி அதனை அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும். இந்த வேலையை செய்வதற்கு அந்த விவசாயியை பொறுத்த வரைக்கும் நடைமுறை ரீதியிலே சாத்தியப்படாத ஒரு விடயம். சாத்தியப்படாது என்பதை விட அதற்கு நேரம் என்பது கூட தேவைப்படும். அதுக்கு ஒரு மாதமோ 2 மாதமோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பல விவசாயிகள் தனியாருக்கு அவர்களுடைய நெல்லை விற்பனை செய்கிறார்கள். தனியாரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்காது. அவர்கள் வயலுக்கே வந்து அந்த நெல்லை அரசாங்கத்தினுடைய பணத்தை விட கூடுதல் பணத்துக்கு அவர்கள் விற்கக்கூடியதாக இருக்கும். இதனால் அது விவசாயியை பொறுத்த வரைக்கும் தனியாருக்கு கொடுப்பது என்பது ஒரு இலகுவான ஒரு முறையாக இருப்பதால் அவர்கள் கூடுதலான விவசாயிகள் தனியாருக்கு கொடுப்பதையே விரும்புகிறார்கள். எனவே அரசாங்கம் என்பது நெல்லை கொள்வனவு செய்யக்கூடிய அந்த விதிமுறைகளிலே திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அதனை நடைமுறை சாத்தியமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் விவசாயிக்கு ஏற்றாற்போல் அதனை இலகுபடுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு தேவையில் அரசாங்கம் அந்த விதிமுறைகளை மாற்ற வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதே போன்று நெல் களஞ்சிய சாலைகளிலே இந்த நெற்களை கூடிய நாளைக்கு வைத்து கொண்டிருக்கவும் முடியாது. அதனை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு கூடிய தொழில்நுட்ப வசதிகளும் கூட இங்க இருக்கின்ற நெல் களஞ்சிய சாலைகளில் இல்லை என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. இதன் காரணமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதனை தனியாருக்கு விற்க வேண்டிய நிலைக்கு அந்த அரசாங்கம் தள்ளப்படுகிறது. குறிப்பாக வெளிநாடுகளில் சீனா, தாய்லாந்து போன்ற நாடுகளிலே நெல்லை கூட நாட்களுக்கு களஞ்சியப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப வசதிகளும் அதற்கேற்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் அவர்களுடைய களஞ்சிய சாலைகளில் இருக்கும். ஆனால் அப்படியான ஒரு வசதி என்பது எமது நாட்டிலே இருக்கின்ற களஞ்சிய சாலைகளிலும் இல்லை. இதன் காரணமாக இவர்கள் இந்த நெல்லை தனியாருக்கு விற்பனை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு காரணமும் இருக்கிறது. இந்த பல காரணங்களின் காரணமாகத்தான் எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் போதிய அளவு அரிசி இருந்தாலும் அரிசிக்கான தட்டுப்பாடு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும். விவசாயிகள் நெல் சந்தைப்படுத்த சபைக்கு கொடுக்க வேண்டிய இந்த நெல் குறித்தான அந்த விதிமுறைகளிலே இலகுபடுத்த வேண்டும். அதே போன்று நெல் களஞ்சிய சாலைகள் இருக்கின்ற உட்கட்டமைப்பு வசதிகள், அது தொடர்பான விடயங்களை, பராமரிப்பு தொடர்பான விடயங்கள், அங்கிருக்கின்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இவ்வாறான விடயங்களை எல்லாம் செய்கின்ற போது எமது நாட்டிலே அரிசி தட்டுப்பாட்டு என்பதை தவிர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும்.